உங்களைதான். ஆம், உங்களிடம்தான் ஆண்டவர் இதைக் கூற சொல்கிறார். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். லூக்கா 1:37 வான தூதர் கன்னி மரியாவிற்கு உரைத்தார். ஆம், உண்மையாகவே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. அன்று இறந்த லாசருவை உயிர்ப்பித்தவரும் 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு கொடுத்தவரும் கடல் நீர்மேல் நடந்தவரும் கடல் அலைகளை தன்னுடைய வார்த்தையால் அடக்கியவரும் கானாவோர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியவரும் நம் ஆண்டவர். ஆம், அதே ஆண்டவர்தான் இன்றும் நம்மோடு இருக்கிறார். அன்று அத்தனை அதிசயங்களை செய்தவருக்கு நம்முடைய சில கடினமான சூழ்நிலைகளை சமாதானமான சூழ்நிலையாக மாற்றக் கூடியவராய் இருக்கிறார். அதை நாம் முழுமனதோடு விசுவாசிப்போம். ஆண்டவருக்கு தெரியாமல் நம் வாழ்வில் ஒன்றுமே நிகழாது. ஆண்டவர் அருளும் சமாதானம் என்றும் உங்களுடன் இருப்பதாக.